மக்களவை தேர்தலையொட்டி கூட்டணி கட்சிகளுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை திமுக தற்போது தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு கட்சிகள் அதற்கான பணிகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றனர். அதிமுக, பாஜக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடர்ச்சியாக நடத்தி வரும் நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை திமுக தற்போது நடத்தி வருகிறது. நேற்றைய தினம் மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை திமுக நடத்தியது. அதில் மதிமுகவுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறவில்லை. இந்திய யூனியன் முஸ்லீம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினருடன் சுமூகமாக நடைபெற்று ஒவ்வொரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு ராமநாதபுரமும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல்லும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பேச்சுவார்த்தையானது சுமூகமாக முடிந்த நிலையில் இன்றைய தினம் சிபிஎம் கட்சியுடன் திமுக தொகுதி பங்கீடு குழுவானது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியது. சுமார் அரை மணி நேரம் மேலாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போதும் சிபிஎம் கட்சியினுடனான ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் சுமூகமாக முடிந்திருக்கும் பட்சத்தில் அதற்கான தொகுதிகள் என்ன, எத்தனை எண்ணிக்கை என்பது குறித்து தெரிந்திருக்கும். நேற்றைய தினம் மதிமுகவானது 2 மக்களவை தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கேட்ட நிலையில் அவர்கள் ஒரே ஒரு மக்களவை தொகுதி மட்டும் தான் தற்போது தர முடியும், ராஜ்யசபாவானது தற்போது பின்னர் பேசிக் கொள்ளலாம் என்று கூறிவிட்டனர். அதனால் அந்த பேச்சுவார்த்தையானது சுமூகமாக முடியப்பெறவில்லை. தற்போது நிலையில் சிபிஎம் கட்சியுடன் எந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையானது திருப்திகரமாக முடியவில்லை என்று கூறப்படுகிறது. சிபிஎம் கட்சி கேட்ட தொகுதி, எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதற்கான அந்த இடம் குறித்து பிரச்சனை இருப்பதன் காரணமாக மீண்டும் தங்களுடைய தலைமையிடத்தினரிடம் பேசி வருகிறோம் என்று கூறி சிபிஎம் கட்சியினர் வெளியேறியுள்ளனர். ஆனால் தங்களிடம் அவர்கள் பேட்டி அளிக்கையில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளிக்கையில் சுமூகமாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுள்ளது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும், விரைவாக ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நாளைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனான பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. தொடர்ச்சியாக காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி விரைவாக எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதியில் திமுக போட்டியிடப்படும் என்று விரைவாக அறிவிக்கப்படும்.